ஹே காய்ஸ், வெல்கம் டு நாடோடிஸ். ஸோ உங்களுக்கு தெரியும் கரண்ட்டாக என்ன ட்ரெண்டிங்கில் இருக்குன்னு, அது ஏஐ தான். ஸோ ஏஐனால் என்னென்னலாம் வந்து உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஏஐனால் சில இம்பேக்டும் இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா கரண்ட் ஜாப் மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏஐனால் என்ன இம்பேக்ட் இருக்குது அப்படின்றத இன்றைக்கி வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ எங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என் இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஏஐனால் பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். லைக் வந்து நீங்கள் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டிங்கன்னா ஏஐ உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துரும். சப்போஸ் உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராமிங்கில் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு சோர்ஸ் கோடு வேணும் அப்படின்னா அதோட லைக் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அது உங்களுக்கு சோர்ஸ் கோட் ப்ரொவைட் பண்ணும். சப்போஸ் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்குறீங்கன்னா அது வந்து எல்லா லிங்க்கையும் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு கன்சாலிடேட்டடான இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஸோ உங்களோட ஒர்க்கை ஈஸி பண்ணும். அதே மாதிரி ஏஐனால் ஜாப் மார்க்கெட்டில் என்ன இம்பேக்ட் இருக்க போகுது, அதனால் வந்து ஜாப்ஸ் குறைய போதா, ஜாப்ஸ் அதிகமாக போதா அப்படின்றத நீங்கள் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஏஐயில் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக ரெக்ரூட்டர்ஸ் வந்து ஏஐ எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஈவன் ரெக்ரூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. லைக் வந்து பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் வந்து சில ஒர்க்கெல்லாம் மேனுவலாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஏஐ யூஸ் பண்ணி கேண்டிடேட்ஸை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதை முதற்கொண்டு அவங்களுக்கு இன்டர்வியூ எப்படி வைக்கலாம் எல்லா டீட்டெயில்ஸுமே ஏஐ அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருது. லைக் வந்து ஏஐ வந்து மெயினாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ரெக்ரூட்டர்ஸ். ஸோ ஏஐனால் என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு சில ஒர்க்கெல்லாம் ஈஸி ஆகுது. லைக் கேண்டிடேட்ஸ் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறது, அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஃபர்தராக என்னென்ன நம்ம இன்டர்வியூஸ் வைக்கலாம் அதெல்லாமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் ஏஐயை வச்சு. ஸோ நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஏஐயை அவங்க ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஐ வந்துட்டதுனால பார்த்தீங்கன்னா எனக்கு ஜாபே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏஐனால் சில ஜாப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரீடிஃபைன் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் ஒரு ப்ரொஃபைலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா நீங்கள் அதே மாதிரி ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா ஏஐ வந்துட்டதுனால நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ரெகுலர் ஒர்க்கை மாற்றிக்கணும். ஏன்னா ஏஐனால் உங்களுக்கு சில ஒர்க்கை வந்து ஈஸியாக பண்ண முடியும். ஸோ அதை வச்சு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே மாறுமே தவிர உங்களுக்கு வந்து அந்த ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கிற ஒர்க் ஃபுல்லாக போயிடாது. பட் ஏஐனால் சில சேஞ்சஸ் இருக்கும். நீங்கள் பழைய மாதிரியே வந்து நீங்கள் சிலதெல்லாம் மேனுவலாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கரண்ட் ஜாப் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்க மாட்டீங்க. ஸோ ஏஐலாம் வந்துட்டதுனால நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அதை கற்றுக்கிட்டு உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண கற்றுக்கணும். ப்ளஸ் அதனால் வந்து நம்மளை எவ்வளோ ஒர்க் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும் அதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. உங்களுக்கு ஜாபே இல்லாமல் போயிடாது. ஸோ ஏஐ வந்துட்டதுனால எனக்கு ஜாபே இல்லைன்னுலாம் இல்லை. நீங்கள் ஏஐக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிட்டு அந்த ஸ்கில்லெல்லாம் கற்றுக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூ வில் ஹேவ் எ பெட்டர் சான்ஸ் டு லைக் அந்த கம்பெனியில் இருக்கிறதுக்கான பெட்டர் சான்ஸ் இருக்குது. உங்களை ஃபயர் பண்ணிட மாட்டாங்க. பட் நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி எவால்வ் ஆகணும். ஸோ இப்போது லேட்டஸ்ட்டாக வந்து எங்கே போனாலுமே ஏஐ இருந்தால் ஒரு அட்வான்டேஜ் தான். லைக் உங்கள் ரெஸ்யூமில் இருந்தால் ஸோ ஏஐ வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸை க்ரியேட் பண்ணும். லைக் உங்களுக்கு பழைய மாதிரி ஓப்பனிங்ஸ் கம்மியாகலாம், பட் ஏஐயை வச்சு ஒரு ஓப்பனிங்ஸ் வந்து நிறைய வரும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஏஐயை கற்றுக்கிட்டு சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஸ்கில் தெரியுதுன்னா அது ப்ளஸ் ஏஐயும் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஸோ ஏஐ வந்து சில நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் பண்ணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக யூ கேன் அந்த ஜாபுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி போயிடலாம். ஸோ ஏஐனால் வந்து எனக்கு வந்து ஜாப் போயிடுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா தெர் இஸ் எ சான்ஸ், இல்லைன்னே சொல்ல முடியாது. சப்போஸ் நீங்கள் ஒரு கரண்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, அதில் நீங்கள் ஒரு ப்ராசஸ்லையோ இல்லை ஒரு அப்ளிகேஷன்லையோ ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க. லைக் அதில் ஏஐ வந்ததுனால சில ஒர்க்கெல்லாம் ஈஸியாக பண்ண முடியும், ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுன்றதுனால சில ரிசோர்ஸஸை கட் பண்ண பார்ப்பாங்க. ஸோ ஆப்வியஸாக ஜாப் கட்ஸ் இருக்கும். நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா 2024 லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. 2025 இன்னும் நிறைய லே ஆஃப் நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்குன்னு எல்லாரையுமே லே ஆஃப் பண்ண மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு 20 to 30% ஆஃப் எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயிஸை லே ஆஃப் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஏஐ வந்துட்டதுனால சில ஒர்க்கெல்லாம் ஈஸியாக பண்ணிடுறாங்க. ப்ளஸ் அந்த எம்ப்ளாயிஸும் வந்து ஏஐக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிட்டு இருக்க மாட்டாங்க, பழைய ஒர்க்கே பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நீங்கள் ஏஐ வந்துட்டதுனால அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கணும். லைக் இந்த டைமுக்குள்ளே நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஜாப் இம்பேக்ட் ஆக போகிறதில்ல. பட் சில ஜாப்ஸ் எல்லாம் இம்பேக்ட் ஆகும். ஏன்னா ரொட்டீன் ஒர்க், லைக் ஒரே ஒர்க்கை வந்து நம்ம திரும்ப பண்ணுறதே ஏஐயை வச்சு ஈஸியாக அவங்க பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரொஃபைலில் இருக்கிறவங்கலாம் புதுசாக ஸ்கில்லை கற்றுக்கிட்டு அந்த கம்பெனியில் வேறு ரோலுக்கு மாறுறதோ இல்லை வந்து இருக்கிற ரோல்லையே அந்த ஸ்கில்லை கற்றுக்கிட்டு நல்லா ஷைன் ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை இருக்காது. பட் நான் பழசே தான் பண்ணிகிட்டு இருப்பேன் அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக யூ வில் பி பார்ட் ஆஃப் தட் லே ஆஃப். ஸோ லே ஆஃப்ஸ் கண்டிப்பாக நடந்துகிட்டு இருக்கு, நடக்கவும் போகுது. ஸோ பி அவேர் ஆஃப் தட். கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அடாப்ட் ஆனீங்கன்னா தான் உங்களால் சர்வைவ் ஆக முடியும். ஸோ ஏஐ வந்துருச்சு எனக்கு நாளைக்கே ஜாப் போயிடும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏஐயில் லைக் எல்லா டெக்னாலஜியுமே இந்த ஏஐயில் அடாப்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு டைம் ஃப்ரேம் இருக்குது. லைக் 1 year 2 year 3 years இருக்குது. ஸோ அதுக்குள்ளார நீங்கள் வந்து உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். இல்லை வேறு என்ன லேட்டஸ்ட் டெக்னாலஜியோ அதை கற்றுக்கிட்டு நீங்கள் மூவ் ஆகணும். இல்லைனா யூ வில் பி ஃபேஸிங் த ப்ராப்ளம். ஸோ இன்ஸ்டண்ட்டாக இன்றைக்கே நடந்துடாது. தெர் இஸ் சம் டைம் லைக் 2-3 years டவுன் த லைன் பார்த்தீங்கன்னா ஏஐயோட இம்பாக்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுக்குள்ளார நீங்கள் புதுசாக டெக்னாலஜி கற்றுக்கிறதோ இல்லை ஏஐலேயே நீங்கள் கற்றுக்கிட்டு அதில் போகிறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் நாட் பி கெட் இம்பேக்டட். ஸோ ஏஐ வந்துட்டதுனால
தெர் வில் பி ஜாப் கட்ஸ், பட் இஃப் யூ டெவலப் யுவர் ஸ்கில் அக்கார்டிங் டு லேட்டஸ்ட் டெக்னாலஜி உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. ஸோ பயப்படாதீங்க ஏஐ வந்துட்டதுனால எனக்கு ஜாப் போயிடுன்ட்டு. நீங்கள் லேட்டஸ்ட் டெக்னாலஜி கற்றுக்கோங்க. ஏஐயில் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுன்னா அதுலேயும் சில விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா, லேட்டஸ்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ வந்து இதுதாங்க, ஏஐனால் நம்மளுக்கு கண்டிப்பாக இம்பாக்ட் இருக்க போகுது, பட் அதே மாதிரி சில பெனிஃபிட்ஸும் இருக்க போகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எவால்வ் ஆனீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் அந்த பெல் ஐகானை அழுத்திக்கோங்க. பை ஃப்ரம் நாவடேஸ்.